திருச்சிற்றம்பலம். தினமொரு மந்திரம். திருமந்திரம். திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திர பாடல் மற்றும் அதன் விளக்கமும். இன்று பாடல் 135. திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. சத்த முதல் ஐந்தும் தன் வழி தான் சாரில் சித்துக்கு சித்து அன்றி சேர்விடம் வேறுண்டோ, சுத்த வெளியில் சுடரில் சுடர் சேரும் அத்தம் இது குறித்து ஆண்டுகொள் அப்பிலே. பஞ்சபூதங்களால் ஆன நம்முடைய உடல் ஐந்து தன் மாத்திரைகளான சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் ஆகியவற்றை சார்ந்திருக்கின்றன. ஆனால் நமது ஆன்மாவிற்கு பரமாத்மாவான சிவபெருமானை விட்டால் சேர்விடம் வேறு ஏது? சுத்தமான பரவெளியில் நம்முடைய ஆன்மா என்னும் சுடர் பேரொளியாகிய அந்த சிவபெருமானையே சேரும். இதை புரிந்து கொண்டு அந்த சிவபெருமானது அருட்கடலில் நாம் எப்பொழுதும் கலந்திருப்போம். நம்முடைய உடல் தன்னுடைய மூலமான 5 பூதங்களை சார்ந்திருக்கிறது. அதுபோல நம்முடைய ஆன்மா தன்னுடைய மூலமான பரமாத்மாவை எப்பொழுதும் சார்ந்திருக்க வேண்டும். சத்தம் முதலாகிய 5 புலன்களும் அவை தோன்றிய இச்சை வழியிலேயே சென்று அந்த இச்சைகளை தீர்த்து பின் அடங்கிவிட்டால் ஆன்மாவின் சித்தமாக இருக்கும் இறைவனின் பேரான்மாவோடு போய் சேர்வதை தவிர வேறு வழி ஒன்று இருக்கிறதா? இல்லை. இறைவன் இருக்கும் சுத்தமான பரவெளியில் ஆன்ம ஒளி இறைவனின் பேரொளியோடு சேர்ந்துவிடும். பிறவியின் பொருள் இதுதான் என்பதை அனுபவத்தால் அறிந்து கொண்டு தெளிந்த நீரைப் போல மனம் தெளிந்து இருப்பீர்களாக என்கிறார் திருமூலதேவ நாயனார். திருச்சிற்றம்பலம். இந்த 3000 திருமந்திரத்தினையும் ஓத குருவருளும் திருவருளும் துணை நிற்கட்டும். எம்பெருமானின் திருவருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும். உலகம் இன்புற்றிருக்க வேண்டும். அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கும். ஆனந்தமாயிருப்போம் நண்பர்களே. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வு